அப்போ இபிஎஸ் பார்த்து ஆக்சிடென்டல் சிஎம்னு சொன்னாங்களே, ஏதோ அதிர்ஷ்டத்துல அந்த சீட்டுக்கு வந்துட்டாருன்னு கிண்டல் பண்ணாங்களே, அவங்க ஒரு நிமிஷம் இதை கேளுங்க. அவர் ஆக்சிடென்டல் இல்ல, மற்றவங்களுக்கு எட்டாத பக்கா எஃபிஷியன்ட் சிஎம்னு தன் வேலையால நிரூபிச்சவர். பெண்களோட மொபிலிட்டி முக்கியம்னு அம்மா 2 வீலர் ஸ்கீம்ல 20,000 ரூபாய் வரைக்கும் 50% மானியம் கொடுத்தாரு. அதுதான் தகுதி. முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டத்துல உதவித்தொகைய 12,000 18,000 உயர்த்தி தந்தாரு. அதுதான் தகுதி. சிவகாமி அம்மையார் திட்டத்துல பெண் குழந்தைகளுக்கு 22,200 ரூபாய் வரைக்கும் எஃப்டி போட்டு அவங்க எதிர்காலத்துக்கு செக்யூரிட்டி கொடுத்தாரு. அதுதான் தகுதி. அது மட்டும் இல்லாம 8 லட்சம் கிராம பெண்களுக்கு 32 லட்சம் நாட்டு கோழிகள் கொடுத்து அவங்க சொந்த கால்ல நிக்க வழிவகை செஞ்சாரு. அதுதான் உண்மையான செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். வெறும் வாயால வடை சுடாம பெண்களோட நலத்திட்டத்துக்காக மட்டுமே 78,000 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு விமன் எம்பவர்மெண்ட்னா என்னன்னு காட்டிட்டு போயிருக்காரு எங்க இபிஎஸ். இன்னைக்கு என்னடானா நாங்க தான் பெண்களுக்கு ஆட்சின்னு விளம்பரம் மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இபிஎஸ் இப்படி எந்த விளம்பரமும் பண்ணல. இதுதான் அவரோட எஃபிஷியன்சி.